शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. ஸ்ரீ குருभ्यो நமः. சூத சம்ஹிதை யஜ்ஞ வைபவ கண்டம். அதுல சூத கீதை 5வது அத்தியாயம் 26வது ஸ்லோகம். வஸ்துதः தஸ்ய நாஸ்தேவ கின்மாத்ராத் அபரம் வபுः சித்ரூபமேவ ஸ்வாஜ்ஞானாத் அன்யதா பிரதிபாசதே. இந்த அகம் அப்படின்னு தெரிகிறது. அகங்காரம்ங்கிறது அந்தக்கரணம், அதோடு சேர்ந்து சைத்தன்யமும் கலந்து ஒன்னா தெரிகிறது. ஒன்னா தெரியறதுங்கிறது பிராந்தி, அத்தியாசம். ஆனா அப்படி ஒன்னா தெரியறதுனாலதான் கர்த்தா போக்தா சுகி துக்கி ஜாதா அப்படின்னு தெரியுது ஆத்மா. இந்த அந்தக்கரணாத்தியாசம் வரலன்னு சொன்னா அந்தக்கரணத்துல உள்ள தர்மங்கள்லாம் இந்த ஆத்மாவில தெரியவே முடியாது. ஏன்னா ஆத்மா அப்படி இல்லை, கர்த்தத்துவ போக்குவரத்துங்கள்லாம் கொண்டதாக இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது நமக்கு உபனிஷத்து. அப்படி இருக்கும்போது இந்த ஆத்மாவுடைய ஸ்வரூபம் என்னன்னு கேட்டா ஒரு பதில், அது தெரியறது எப்படின்னு கேட்டா ஒரு பதில். எப்படி தெரியுது? ஆத்மா கர்த்தா போக்தா அப்படின்னு தெரியுது, ஒவ்வொருத்தருக்கும் தெரியுது. நான் தான் பண்ணேன், அதனுடைய பலத்தை நான் தான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு தெரியுது. ஆனா வஸ்துதா என்ன அதோட ஸ்வரூபம்னு கேட்டா வஸ்துதஸ்ய நாஸ்தி ஏவ சின்மாத்ராத் அபரம் வபுः. சுத்த சைத்தன்யங்கிறது தான் அதனுடைய ஸ்வரூபமே தவிர இதை தவிர்த்து வேற ரூபம் அதுக்கு கிடையவே கிடையாது. ஆத்மாவுக்கு கர்த்தா போக்தா அப்படின்னா ஒரு ரூபம் இந்த ஆத்மாவுக்கு கிடையாது. சித்ரூபமேவ அஜ்ஞானாத் அன்யதா பிரதிபாசதே. சுத்த சைத்தன்ய ஸ்வரூபம்னா எப்படி எல்லாம் தெரியணும்னு கேட்டா கர்த்தா போக்தா சுகி துக்கின்னு தெரியுது, அதுதான் அந்நியதா பிரதிபாசத்தை. அதுதான் பிராந்தி. ஏன் இந்த பிராந்தி வந்தது? அது காரணம் என்ன? ஸ்வாஜ்ஞானாத் அந்நியதா பிரதிபாசத்தை. அஜ்ஞானம், இந்த ஆத்மாவை பத்தின அஜ்ஞானம் இருக்கே, அந்த அஜ்ஞானத்தினாலதான் அது வேற மாதிரியா தெரிகிறது. சர்வதேகேஷு அகம் ரூபா பிரத்யயோயா பிரகாசத்தே தஸ்ய சித்ரூப ஏவ ஆத்மா சாட்சாதர்த்தः ந சாபரः. ஒரே ஒரு தேகத்துல மாத்திரம் இல்லை, சர்வதேகேஷு. ஒவ்வொரு சரீரத்திலையும் நான் 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 தெரியறதோ இல்லையோ, அகம் ரூப பிரத்யயோய பிரகாசத்தை. எல்லாருக்கும் தன்னை பத்தி தெரியுது, அகம் அப்படின்னு தெரியுது. அந்த வார்த்தையை வேணா சொல்ல மாட்டா, வேற பாஷையில சொல்லுவா. அல்லது பசுக்களா இருந்ததா மற்ற பிராணிகளா இருந்தனா பேச முடியாத பாஷையை உபயோகப்படுத்தாத பிராணிகளா இருக்கும் பட்சத்துல அப்ப அதோடைய அகம்னு சொல்லக்கூடாது. ஆனா அதுக்கு தன்னை பத்தி தெரியுது, ஒரு பிரதீதி ஏற்படுறது. அப்படி தெரியும் போது அந்த பிரதீதியில தஸ்ய சித்ரூப ஏவ ஆத்மா சாட்சாதர்த்தः, நேரடியா அந்த ஆத்ம விஷயத்தின் தியானத்துல ஆத்மானா சித்ரூபம் தான், வேற ஒண்ணும் இல்லை. அந்த சித்ரூபம் அனாத்மாரூபத்தினால வேற மாதிரியா தெரியுறதுன்னு சொல்றாங்க. சித்ரூபமே ஆத்மா இல்லை, ஆத்மாவே மாற்ற முடியாது, ஆத்மா அதுதான். அதனால சித்ரூப ஏவ ஆத்மா சாட்சாதர்த்தः ந அபரः. இந்த சைத்தன்ய ஸ்வரூபமான ஆத்மா தான் எல்லாத்தையும் பகிக்கிறது, வேற ஒண்ணும் கிடையாது. கௌரிதி பிரத்யஸ்யார்த்தः யதா கோத்வம் து கேவலம் ததா அகம் பிரத்யஸ்யார்த்தः சித்ரூபாத்மைவ கேவலம். ஒரு திருஷ்டாந்தத்தை கொடுத்து இதே மாதிரிதான் அங்கேயும் வச்சுக்கணும்னு சொல்றாரு. திருஷ்டாந்திகத்துல திருஷ்டாந்தம் என்ன கொடுக்குறாரு? கௌஹு அப்படின்னு தெரியுது, அந்த பிராணியை பார்த்தா மாடுன்னு தெரியுது. அப்படின்னா அந்த மாடுங்கிறதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா கோத்வம் அப்படிங்கிற விஷயம். இது கோத்வங்கிற ஜாதி தான் சப்தார்த்தம் அப்படின்னு சொல்ற மீமாம்சக மதத்தை அனுசரிச்சு இருக்கு. அப்படின்னா கௌஹுன்னு தெரியுது. ஏன் தெரியுது? கோத்வம் இருக்கிறதுனால கௌஹுன்னு தெரியுது. ஏன்னா கௌஹுன்னு சொல்லப்படுறது அந்த கோத்வம் தான். அதனால அந்த கோத்வங்கிறது எல்லா மாட்டையும் ஒன்னா இருக்கு. இப்ப கௌஹுங்கிற பிரதீதியில கோத்வம் தெரியுது,
அதோட சேர்ந்து அந்த வியக்தியும் தெரியுது. வியக்தினா கோத்வத்துக்கு ஆச்சரியமா எழுத்தாப்புல இருக்கக்கூடிய அந்த மாடு, அதுவும் தெரியுது. ஆனா சப்தார்த்தம் எது? இந்த வியக்தி இல்ல, கோத்வம் தான் சொல்லணும். அப்படிதான் சித்தாந்தம் பண்ணியிருக்கா மீமாம்சகாய். ததா அந்த திருஷ்டாந்தப்படி அகம் அகம்னு தெரியுது, அங்கேயும் கலந்துதான் தெரியுது, அனாத்மா அகங்காரங்கள்லாம் கலந்து தெரியுது. தெரிஞ்சாலும் அங்க ஆத்மான்னு சொல்லப்படுறது வித்ரூபமான ஆத்மாதான். வேற பாக்கியெல்லாம் ஒதுக்கி இதை மாத்திரம் புரிஞ்சுக்கணுமா? திருஷ்டாந்தத்துல கோஷப்தத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால் கௌஹு அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் தெரியுதுன்னு பார்க்கணும். இதுல கௌஹுன்னு சொன்னா உடனே 4 காலு 2 கொம்பு வாலு அதெல்லாம் தெரியுதுன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் பிரத்யக்ஷத்துலதான் தெரியும். கௌஹுன்னு சொன்னா தெரியாது. கௌஹுங்கிற சப்தார்த்தத்துல அதெல்லாம் சேராது. கௌஹுங்கிற சப்தார்த்தத்துல என்ன சேர்ந்திருக்குன்னு கேட்டா என்ன சேரலாம் அப்படின்னு சொன்னா கோத்வங்கிற ஜாதி. அந்த ஜாதி எதுல இருக்கோ அந்த வியக்தி, ஜாதிக்கு எது ஆசிரியமா இருக்குமோ அந்த திரமிய வியக்தின்னு சொல்லுவோம். ஜாதி கௌஹு அப்படின்னு சொன்னதுனால தெரிகிறது, கோத்வ சப்தத்தினாலே. அதுக்கு ஆசிரியமான வியக்தியும் தெரிகிறது. இதுல கோத்வங்கிற ஜாதி தான் அந்த கோசப்தத்துக்கு அர்த்தம் அப்படிங்கிறது மீமாம்சக சித்தாந்தம். கோத்வம் அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அதனுடைய தர்மி வியக்தி அப்படிங்கிற எல்லாமே கோசப்தத்துக்கு அர்த்தம்னு தார்க்கிகம். இந்த வித்தியாசம் இருக்கு. ஆனால் இப்ப சொல்ல வேண்டிய அம்சம் என்ன? மீமாம்சக திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு இப்ப சொல்லணும். அப்படி சொன்னா கௌஹுங்கிற இடத்துல இந்த கோவியக்தி தெரியுறதா இல்லையான்னா அவசியம் தெரியுது, தெரியலே சொல்ல முடியாது. கோத்தம் தெரியுது, கோவியக்தி தெரியுது. ஆனால் கௌஹுங்கிற இந்த பதத்தை கேட்டுட்டு அந்த கோவியக்தி என்ன கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. இந்த சப்தார்த்தம் அது இல்லை. அந்த மாட்டுக்கு கொம்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறத நீங்க இந்த சப்தத்தை கௌஹுன்னு சொல்லியிருக்கே அதனால இருக்குன்னு சொல்ல முடியாது. இதுல இருந்து தெரியாது உங்களுக்கு எத்தனை கால் இருக்கு, அது எப்படி இருக்கு, இந்த விவரங்கள்லாம் கௌஹுங்கிற சப்தத்திலையும் தெரியாது. ஆக கோத்தம் ஜாதி அதுக்கு ஆசிரிய வியக்தி, இதை தவிர்த்து கோவில எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள் எதுவுமே கோ சப்தார்த்தத்துல சேராது. அதனால கௌஹு இது பிரதீதியை எடுத்துட்டோம்னால் நீங்க நேர பார்க்கும் போது ஏகப்பட்ட எல்லா விஷயமும் தெரியும். கோத்தம் தெரியும், அதுக்கு வியக்தி தெரியும், அந்த கோ வியக்தி எப்படி என்ன கலர்ல இருக்கு, கொம்பு எப்படி இருக்கு, கால் எப்படி இருக்கு, எல்லாம் தெரியும். ஆனா சப்தத்துல இருந்து கேட்கும் போது இந்த 2 தவிர்த்து பாக்கி எதுவும் தெரியாது. அதே மாதிரி அகம் அப்படிங்கிற சப்தத்தினால தெரிய வேண்டியது எதுன்னு கேட்டா இந்த கருத்துக்கும் போக்குக்கும் அப்படிலாம் தெரியுது. அதெல்லாம் ஒதுக்கிட்டு அது எதுவுமே சப்த ஆத்மால சேராது. அப்ப எதை எடுத்துக்கணும்னு சொன்னா சித்ரூப மாத்திரம், சித்ரூப ஆத்மைவ கேவலம், அது ஒண்ணுதான் ஆத்மான்னு சொல்லி நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. வியக்தி சம்பந்த ரூபேண கோத்வம் பின்னம் பிரதீயதே, இது அகங்கார சம்பந்தாத் பேதேன பிரதிபாதிக. இன்னொரு சாமியம், இந்த கோத்வங்கிறது இந்த மாட்டுல இருக்கு, இந்த மாடு எடுத்து வேற மாடு இருந்தது, பார்த்தா மாடுன்னு தெரியுது, அங்க கோத்தம் இருக்கிற இருக்கு. அதே கோத்தமா வேற கோத்தமா அப்படின்னு கேட்டா விசாரம் பண்ணி பார்த்தா அதே கோத்தம் தானே சொல்லுவான். விசாரம் பண்ணாதவனுக்கு பார்த்தா இல்லையே அந்த மாடு வேற மாதிரி இருந்தது, இந்த மாடு வேற மாதிரி இருக்கு, அது ஒரு கோத்தம் இது ஒரு கோத்தம்னு சொல்லுவான். அப்ப அது ஒரு கோத்தம் இது ஒரு கோத்தம்னு இவனுக்கு தெரியறது எப்படின்னு கேட்டா உபாதி பேதேன, இது ஒரு கட்டாகாசம் அது ஒரு கட்டாகாசம்னு தனித்தனியா கட்டத்தை பார்க்கும் போது கட்டாகாசம் தெரியுதோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரே கோத்வமானது அந்த கோவியக்தியை பார்க்கும் போது ஒரு மாதிரியா தெரியுது, இந்த கோவியக்தியை பார்க்கும் போது இன்னொரு மாதிரியா தெரியுது. ஆக வாஸ்தவத்துல ஒரே கோத்வம் தான். வியக்தி சம்பந்த ரூபேண கோத்வம் பின்னம் பிரதீயதே, தனித்தனியாக இருக்கிற மாதிரி தெரியும். அதே மாதிரி சித்து இருக்கே, சித் ரூபம் ஒண்ணுதான், அது அகங்கார சம்பந்தாத் பேதேன பிரதிபாதிக்க. இந்த அகங்காரத்துல ஒரு திசா தெரியுது, அந்த அகங்காரத்தோட சேர்ந்து தெரியும் போது வேற மாதிரியா தெரியுது. இப்படியாக ஒவ்வொருத்தருக்கும் அந்த அகம்னு தெரியும் போது அந்த சித்து சுபாவம் ஒன்னாக இருந்தாலும் தனித்தனியாக இருப்பதாக தெரிகிறது. யசைவ ஏகோபி கோசப்தா பின்னார்த்தோ வியக்திபேததः தசைவ ஏகோபி அஹம்சப்தா பின்னார்த்தோ வியக்திபேததः. இப்ப மத்தவாளுடைய பட்சத்தை வச்சுன்னு பார்த்தோம்னா
வியக்தி சின்னமாக இருக்கும். கோவியக்தி அப்படின்னா வியக்தி பின்னம் தானே. அப்ப பின்ன பின்னமான கோவியக்திகள் இந்த கோசப்தார்த்தத்துல சேர்ந்திருக்கோ இல்லையோ, அதே மாதிரி அகங்காரம் பின்னம் பின்னம். ஆத்மா ஒண்ணு, அத்வைதத்துல ஆத்மா ஒண்ணு, ஆனா அகங்காரம் ஒண்ணுன்னு சொல்லல, சரீரம் ஒண்ணுன்னு சொல்லல. சரீரம் எல்லாருக்கும் தனித்தனியா இருக்கு, சரீரத்துல அந்தஸ்கரணமும் தனித்தனியா தான் இருக்கு. ஆக அகம் தனித்தனியா இருக்கிற காரணத்தினாலே தனித்தனியா தான் தெரியுது. அகம் அகம், அவன் அகம்னு சொன்னா ஒரு அர்த்தம், நான் அகம்னு சொன்னா ஒரு அர்த்தம், அவன் அகம்னு சொன்னா இன்னொரு அர்த்தம், அப்படிதான் எடுத்துக்கலாம். ததா ஏகோப்யகம் சப்தா பின்னார்த்தோ எட்டு செய்து. லோகத்துல அப்படிதான், லோகத்துல சந்தேகமே இல்லை. நான் அப்படின்னு நான் சொன்னேன்னா என்ன எடுத்து போயிடுச்சு. வேற இன்னொருத்தர் பேசும்போது நான் வந்ததுன்னா அவளை எடுத்து முடியாது. நான் என்னன்னா சொன்னேன், அவளை எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்ல முடியாது. அதுதான் பின்ன பின்னமாக செய்யக்கூடியதாக இருக்கு. யதா பிரதீத்யா கோவ்யக்தி கோசப்தார்த்தோ ந தத்துவதா தத்துவத்தோ கோத்வமேவார்த்தா சாட்சாத் வேதவிதாம்பராக. ஏ வேதவிதாம்பராக, வேதவிசேஷ்டர்களே, கோவியக்திங்கிறது அந்த சப்தத்துக்கு தெரிஞ்சாலும் கூட அது சப்தார்த்தம் கிடையாது. மீமாம்சக்கால் தீர்மானம் பண்ணி கொடுத்துருக்கா. கோத்வங்கிற சாமானியம் இருக்கே ஜாதி, அதுதான் அங்க சப்தார்த்தமா சொல்லணுமே தவிர, சப்தத்துக்கு வாக்கியமாக சொல்லணுமே தவிர கோவியத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு ஆகிருத்தி விகரணத்திலே திட்டாங்கம் பண்ணி கொடுத்துருக்கா. அதனால தத்வதா கோத்வமேவ அர்த்தா கோசப்தஸ்ய. கோசப்தத்துக்கு அர்த்தம் அந்த வெட்டியாகப்பட்ட விதமா இருக்கும், குட்டையா இருக்கும், நெட்டையா இருக்கும், பல கலர்ல இருக்கும். அது விஷயம் இல்லை, அது கோசப்த அர்த்தத்துக்கு சேர்த்துக்க முடியாது, கோத்வந்தான் அர்த்தம். அதே மாதிரி ததா பிரதீத்யா அகங்காரஹ அகம் சப்தார்த்தோ ந தத்வதா தத்வதः பிரத்யகாத்மைவ சைவ அகில சாதகः. அதே மாதிரி அகம் அப்படின்னு எது தெரிகிறதோ, தனித்தனியாக தெரிகிறதோ, அது அகம் சப்தத்துக்கு அர்த்தம் இல்லை. அங்க நாம சொல்ல வேண்டிய விஷயம் நான் சொல்லக்கூடிய அந்த அகங்காரமே கிடையாது, அது வேற, அது அனாத்மா. அப்ப எதை தெரிஞ்சுக்கணும், தத்துவத்தை பிரத்யேகாத்ம விவாதம். தத்துவமா பார்த்தோம்னா அங்க அகம்னு சொல்லப்படுறது இதுதான், இது பிரத்யேகாத்மா தான். சைவ அகில சாதகா, அந்த பிரத்யேகாத்மா தான் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்திட்டு. ஏகத்வேன இல்ல ஏகத்வேபி பிருத்தத்வேன வியபதேசோபி யுஜ்யதே அந்தఃகரண பேதேன சாட்சிண பிரத்யகாத்மனா. அதான் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறதுன்னு சொன்னார், சைவ அகில சாதகா அப்படின்னு. அப்ப எல்லாத்துக்கும் சாட்சியா எடுத்துவது, சர்வத்துக்கும் சாட்சியா இருக்கு, அகிலத்துக்கும் சாட்சியாக இருந்தாலும் ஒவ்வொரு சரீரத்தையும் வெவ்வேறா தனித்தனியா தெரியுறதுன்னு கேட்டா அதான் உபாதியால. இந்த கட்டம் வேற அந்த கட்டம் வேறையா இருக்கிறதுனால அந்த கிரகாகாசம் வேற இந்த கிரகாகாசம் வேறன்னு தெரியலையா. அப்ப அதே மாதிரி ஏகத்வேபி சாட்சிங்கிறது ஒன்னாக இருந்தாலும் கூட பிருதத்வேன வியபதேசோபி யுஜ்யதே, இந்த மாதிரி பிருதக் பிருதக்காக தனித்தனியாக தெரியறதுனாலே அப்படி சொல்றதும் சொல்லலாம், அப்படி விவகாரம் வரலாம், தப்பு கிடையாது. பரமார்த்தம் சொல்லக்கூடாது, பிராந்தியா அப்படி விவகாரம் வரலாம். அந்தఃகரண பேதேன, அதுக்கு உபாசியது அந்தःகரணம், அது பின்னமா இருக்கிறதுனாலே சின்ன சின்னமாக விவகரிக்கப்படுறது சாட்சிண பிரத்யேகாத்மன. ருத்ர விஷ்ணு பிரஜாநாத பிரமுகாக சர்வச்சேதனாக கின்மாத்ராத்மனி அகம் சப்தம் பிரயுஞ்சதே. பிரயுஞ்சதே ஹி தத்துவத்தः போதும், பிரயுஞ்சந்தேன்னு ஆர்ஷ பிரயோகம். பிரயுஞ்சதே இதுதான் லோகத்துல பகுவச்சனம், பிரயுஞ்சந்தேன்னு வராது, இது ஆர்ஷ பிரயோகம் சொல்லணும். இந்த நாமெல்லாம் தெரியாம நான்னா எதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கோம், அது அஜ்ஞானம் மறைச்சிருக்கு. அதனால நமக்கு அத்தியாசம் இருக்கிறதுனால சரீரத்திலேருந்து ஆரம்பிச்சு நான் அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா இவாளா இருக்காளே ருத்ர விஷ்ணு பிரஜாநாத பிரமுகா, இவாளா பெரிய ஞானிகள், தேவதைகளிலேயே உத்தமமான தேவதைகள். இவாள்லாம் அகம், அவளும் அவ சொல்றது அகம்னு ஒண்ணு வருது, அவளும் நான் இந்த மாதிரி பண்றேன், இந்த மாதிரி அவதரிக்க போறேன், இப்படி எல்லாம் புராணங்கள்ல கதை வரும்போது அவளை பத்தியும் அகம்னு சப்த பிரயோகம் இருக்கு. ஆனால் அந்த அகம் சப்தம் அவ தெரியாம அத்தியாசத்தினால சொல்லலையா. சின்மாத்திராத்மனி அகம் சப்தம் பிரயுஞ்சதேஹி தத்துவத்தா, அவ சின்மாத்திராத்மான அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு, அதை மனசுல வாங்கிட்டுதான் அகங்கிற சப்தத்தை பிரயோகம் பண்றா.
நம்ம சம்ஸ்காரத்துக்கு தகுந்தாப்புல அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம். ஆனா அவளுடைய சப்தம் அந்த மாதிரி அர்த்தத்துல இல்லை. இப்ப நாம கூட யோஜனை பண்ணி பார்த்தோம்னா நமக்கே சின்மாத்திரம் தான் ஆத்மாங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படின்னு பார்ப்போம். சுஷுப்தோஸ்மீதி சர்வோயம் சுஷுப்தாத் உத்திதோ ஜனஹ சுஷுப்திகாலீன ஸ்வாத்மனி அகம் சப்தம் விஜோத்தமாக பிரயுங்கே. அடுத்த ஸ்லோகத்துல அது வரையில் வாக்கியம் முடியுது. இந்த நல்ல தூக்கம் இருக்கோ இல்லையோ, சொப்பனத்தை தாண்டின தூக்கம், சொப்பனமே இல்லாத தூக்கம், அதுதான் சுசுப்தின்னு சொல்றது. அந்த சுசுப்திக்கு போயிட்டு அதுல இருந்து முயற்சிண்டு வந்திருக்கானே, அவன் என்ன சொல்லுவான்னா நான் தூங்கினேன்னு சொல்லுவான். சுசுப்திகாலீன ஸ்வாத்மனி அகம் சப்தம் பிரயுங்கே. ஹே திஜோத்தமாக, திஜோத்தமர்களே, ஸ்ரோதாக்களே, அண்ணா தூங்கி எழுந்தவன் நான் தான் தூங்கினேன் அப்படின்னு சொல்றானா இல்லையா? சொல்றான்னு சொல்லணும். இப்ப நான் அப்படிங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன? அந்தःகரணமா ஆத்மாவா? அந்தःகரணம்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, இப்ப தூங்கினது அந்தःகரணம் இல்லை. அந்தःகரணம் இல்லைங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, அந்தःகரணத்துக்கு தெரியாது தான் தூங்கினது. அந்தःகரண விருத்திலாம் அங்க வரவே இல்லை. அந்தःகரணம் வேலையை நிறுத்தி இருக்கு. வேலையை நிறுத்துறதே தூக்கம்னு நினைச்சுக்க கூடாது. வேலை நிறுத்தி, அதாவது இந்திரியங்கள்லாம் உபரதமாக ஆன பிறகு அஜானத்துல இருக்கும் நிலை இருக்கே, அந்த நிலைக்குதான் சுசுப்தின்னு பேரு. அத எத்தனை சுக்கா ந கஞ்சன காமம் காமயத்தே ந கஞ்சன ஸ்வப்னம் பஷ்யதி தத் சுசுப்தம் அப்படின்னு லட்சணம் எல்லாம் சொல்லி விவரிக்கிறது உபனிஷத்து. அந்த சுசுப்தி ஜடத்துக்கு வரவே வராது. ஜடத்துக்கு வராது, சேத்தனத்துக்கு தான் வர முடியும். ஆனால் சேத்தனமானது அங்க நான் தூங்கினேன் அப்படிங்கிற இடத்துல நான்கிற சப்தத்தினாலும் சொல்லப்படும். அது ஏன்னா அதைத்தான் சொல்லியாகனா, வேற ஒண்ணும் இல்லையா அந்த சமயத்துல? ஒண்ணுமே தெரியல. ஆத்மனி சுசுப்திகாலீன ஸ்வாத்மனி அகம் சப்தம் பிரயுங்கே. சுசுப்திகாலீன ஆத்மான்னு சொன்னா அப்ப அந்தःகரணம் கூட அடங்கி போனதுனாலே அது கலந்த ஆத்மான்னு அதை சொல்ல முடியாது. அஜ்ஞானம் கலந்த ஆத்மான்னு சொல்லிக்கலாம், அது இருக்கு. ஆனா அந்தःகரணம் கொண்ட ஆத்மான்னு சொல்றதுக்கு வழி இல்லை. ஏன்னா அந்த சமயத்திலே அந்தःகரணம் வேலை செய்யலே அப்படின்ட்டு. பிரயுங்கே தத்ர தேகாதி விசேஷாகார பாசனம் நஹி கேவல சைதன்யம் சுசுப்தே சாதகம் நஹி அப்படின்னு இருக்கணும். தேகாதி விசேஷாகார பாசனம் நஹி கேவல சைதன்யம் சுசுப்தே சாதகம் ஸ்வதஹ பிரதிபாதி ஸ்வதஹ பிரதிபாதி அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல போய் ஒரு பதத்தோட நிற்கிறது வாக்கியம். இந்த பிரயுங்கேன்னு வந்ததோ இல்லையோ, இந்த மாதிரி பிரயோகம் பண்றான், முழிச்சுட்டு நான் தான் தூங்கினேன்னு. அப்ப அந்த நான்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கணும். தூங்கினது அந்தःகரணத்தை சேர்ந்து இல்லை, இந்த சரீரத்தை சேர்த்து அவன் தூங்கல. சரீரெல்லாம் அவனை விட்டு தனியா போயிடுத்தோ, அதுக்கப்புறம் தான் அவன் தூங்கியிருக்கான். ஆகையாலே அந்தःகரணம் கூட எப்போ லீனமாயிடுச்சோ அப்பதான் இவன் அந்த நிலையில இருந்திருக்கான். இப்ப முழிச்சுன்னு வந்தாச்சு, அதுக்கப்புறம் நான் தூங்கினேங்கிறான். அப்ப நான்கிறது என்ன? அந்த இடத்துல வெறும் பிரத்யேகாத்மாவைத்தான் அவன் நான் அப்படிங்கிற சப்தத்தாலே நினைக்கிறான்னு சொல்லணும். இப்போ ஏன் அப்படி சொல்லணும்? இப்ப இருக்க மாதிரி ஏன் சுஷ்டி நிலையில இல்லை அப்படின்னு கேட்டா, பத்திர தேகாதி விசேஷாகார பாசனம் நஹி. அந்த சுசுப்தி நிலையிலே இவனுக்கு தேகாக்கார விசேஷம் இல்லை. இப்ப தேகத்தினுடைய ஆக்காரம் நாம மனுஷன் அப்படின்னு நமக்கு தெரியுதோ இல்லையோ? தூங்கிட்டு இருக்கும் போது நான் மனுஷன் தெரியுதா? தெரியல. தூங்கிட்டு இருக்கும் போது தெரியல. அதே மாதிரி இப்ப கர்த்தா போக்தா அப்படின்லாம் தெரியற மாதிரி அப்ப ஏதாவது தெரியுதா? கர்த்தா போக்தான்னு கேட்டா ஒண்ணும் தெரியல. எதுவுமே தெரியல, ஒரு விசேஷாக்காரமும் தெரியல. கேவல சைதன்யம் சுசுப்தே சாதகம் ஸ்வதஹ பிரதிபாதி. சுத்தமான சைதன்யம், ஒரு உபாதியும் இல்லாமல் வெறும் இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யமானது சுஷ்டிய பார்த்துட்டு இருக்கு. அந்த சைத்தன்யம் தான் இப்ப உபாதி சேர்ந்து வந்துருக்கு, மூச்சு வந்துருக்கு.
பிரபோதத்துக்கு வந்துடுச்சு. அதனால அதுக்கு தெரியும் சுசுப்தியில என்ன ஆச்சு, எப்படி இருந்தது அப்படிங்கிற அனுபவத்தை மறிச்சு இப்ப சொல்றது மரணம் பண்ணி. ததா தஸ்மின் சின்மாத்திரே பிரத்யகாத்மனி அகம் சப்த பிரவருத்தி சாத் நது சோபாதிகாத்மனி. இப்ப இப்பேற்பட்ட இடத்துல அகம் சப்தம் லட்சணையா பிரயோகம் பண்றதா. மகா வாக்கியத்திலையும் அப்படியேதான். அந்த அகம் பிரம்மாஸ்மியை எடுத்துட்டோம்னா அகம் சப்தம் அந்த லட்சணையா சின்மாத்திரத்தை சொல்லுது. அது அங்கதான் சொல்லணும்னு இல்லை. அகம் சுசுப்தா ஆகம் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு சொல்றா, தூங்கி மூச்சுவான். அப்ப அந்த வாக்கியத்துல கூட அந்த அகங்கிற சப்தமானது தூங்கும் போது இருந்த அந்த சுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை தான் தெரிக்கிறதே தவிர இந்த அகங்காரம் சரீரம் போக்குவரத்தோட சேர்ந்த ஆத்மாவை அது சொல்லலே அப்படின்ட்டு. நது சோபாதிக ஆத்மனி. இப்ப உபாதியோட சேர்ந்த ஆத்மா இருக்கும் இல்லையோ, இந்த மாதிரியான ஆத்மாவை சுசுப்தியில காணவே முடியாது. சொப்பனத்துல காணலாம், வேற மாதிரியும் காணலாம், இப்ப இருக்கிற மாதிரியும் பார்க்கலாம். அது நம்ம கையில இல்ல, ஏதோ கர்மானுசாரேன்னு வரும். ஆனா சுசுப்தியில மாத்திரம் ஒன்னும் வராதுங்கிறது இல்லையா. இந்த தேகம், மாத்து தேகம், இந்திரியம் ஏதும் வராது. யதா அயோ தஹதி யுக்தே வன்ஹிர்தஹதி கேவலம் நாயஹா தத்வத் அகம் சப்த சைதன்யஸ்யைவ வாசகஹா. இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்லியிருக்கா சொல்ற. ஒரு இரும்பு இருக்கு, அயகானா இரும்பு. அந்த இரும்பு நல்லா நெருப்புல போட்டு ஆனா காய்ச்சிட்டான். நம்ம தொட்டா அது சுடுமோ இல்லையோ. அப்ப என்ன சொல்றா, அயோ தஹதி, இந்த இரும்பு தகிக்கிறது அப்படின்னா சொல்லலாம், இரும்பு தகிக்கிறதுன்னு. ஆனா எது தகிக்கும்னு நமக்கு புரியும். அது இரும்பு தகிக்காது, அதுல ஏறி இருக்கக்கூடிய அக்னிதான் தகிக்கும். அப்ப அயகா அப்படின்னு அவன் மனசுல வச்சுட்டு சொல்றானே, சப்த பிரயோகம் பண்றானே, அவன் அந்த இடத்துல எதை அவன் தாககர்த்தாவாக நினைக்கிறான்னு சொன்னா வன்ஹிர்தஹதி கேவலம். யதா அயோதஹதி இத்துக்தே வன்ஹிர்தஹதி கேவலம். அயோதஹத்தின்னு தான் பேச்சு. ஆனா இந்த அயகாங்கிற சப்தத்தால லட்சணையா அதை ஏறினா அக்னியை எடுத்துக்கணுமே தவிர அதை பிண்டத்தை சொல்ல முடியாது. அயகா அது வகிக்காது, அந்த சக்தி அதுக்கு கிடையாது. தத்வத்து அகம் சப்தா சைதன்யஸ்யைவ வாசகஹா. அதே மாதிரி இந்த அகம் அப்படின்னு சொன்னாலும் கர்த்தா போக்தா அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் அந்த கர்த்தத்துவம் போக்திருத்துவம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெறும் சைதன்யத்தை மாத்திரம்தான் அகம்னு இவன் சொல்றான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பிரதீத்யா வன்ஹி சம்பந்தாத் யதா அயோ தாஹகம் ததா சித் சம்பந்தாத் அஹங்காரஹ அகம் சப்தார்த்தா பிரகீர்த்திதா. இப்ப அயோதஹதிங்கிற இந்த உதாரணத்துல நமக்கு என்னமோ அப்படிதான் தோன்றது, இரும்பு சொல்றது. ஏன்னா நம்ம அக்னி அங்க சரியா பார்க்கல, அக்னி தெரியல, இந்த இரும்பு தான் தொட்டா சொல்றதுங்கிறது பாக்குறோம். அப்ப அதனால என்ன ஆச்சு, அங்க நமக்கு ஒரு அவிவேகம் வந்துடுச்சு. அவிவேகம் வந்ததுனால வன்னியோட சம்பந்தப்பட்ட சூடு ஏறின இந்த அயசு சொல்றது அப்படின்னு நம்ம விவகாரம் பண்ணுவோம். ஆனா சூடுதான் சொல்றதே தவிர அயஸ்பிண்டம் இல்லை. அதே மாதிரி சித் சம்பந்தாத் அகங்காரா அகம் சப்தார்த்தா. இந்த அந்தகரணத்தோட ஒரு அம்சம் அகம் அகம்னு சொல்றோமே, அது சித் சம்பந்தத்தோட இருக்கிறதுனாலதான் அகம்னே சொல்லப்படுறது. சித் சம்பந்தம் இல்லாத போச்சுன்னா இதுவே இருக்காது. அதனால இது நிஜமான ஆத்மா கிடையாதுன்றத புரிஞ்சுக்கணும். அதான் சொல்ற சைதன்யேத்த அகமஹா ஸ்பர்ஷாத் தேகாதௌ பிராந்த சேதசாம் அகம் சப்த பிரயோகஸ்யாத். தயா தயா இருக்கலாம், ததா கூட இருக்கலாம். ததா அகம் பிரத்யோபிச்ச. ததான்னு இருக்கிறதும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தயாங்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதாவது சைதன்ய யுத்தாகம். யுத்தான்னு சொன்னா அதனால பிரகாசிக்க கூடியன்னு அர்த்தம். சைதன்யம் பட்டு இந்த அகம் பிரகாசிக்கிறதான். சூரியனோட தேஜஸ் பிரதிபலிச்சு அந்த கண்ணாடி பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த அகம் பதார்த்த அந்தகரணம் இருக்கே உபாதி, இந்த உபாதியானது சைதன்யம் பட்டு பிரகாசிக்கிறது. அதான் சைதன்யேன யுத்தா உபாதி. யுத்தா இங்கே தீப்து அப்படியே ஜொலிக்கிறது சைத்தன்யத்தினால. அப்பேற்பட்ட சைத்தன்யம் அதுல ஜொலிக்கிறதுனாலே அதையே சைத்தன்யம்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்குவோம். நமக்கு தெரியாது
இது வேற, சைத்தன்யம் வேறங்கிறதே தெரியாது. அது மாத்திரம் இல்ல, இந்த பிராந்த சேதசாம், இந்த பிராந்தமான அந்தக்கரணத்தை கொண்டவா இருக்காளே, இவாளுக்கு என்ன ஆகுது, இப்பேற்பட்ட சைதன்யத்தினால ஜொலிக்கக்கூடிய தீப்தமா இருக்கக்கூடிய அந்தக்கரணம் பட்டத்தினாலே அது சம்பந்தம் வியாபிச்சுட்டு இருக்கிற காரணத்தினாலே தேகாதவும் அகம் சப்த பிரயோகா, அவளுக்கெல்லாம் தேகமே சைத்தன்யமா தெரிஞ்சு விடுறது. அதனால ஆத்மாவா தெரிஞ்சு விடுறது, நான் தெரியுது. காரணம் என்ன, அந்த நான்கிற சைத்தன்யம் இருக்கே, அந்த சைத்தன்யத்தினாலே பிரகாசமாக்கப்பட்ட அந்த அந்தஸ்கரணம் இந்த சரீரத்துல எல்லா இடத்துலயும் பரவி தொற்று இருக்கிறதுனாலே அதனுடைய சைத்தன்ய பிரதிபலிப்பு தேகத்துல கூட ஏற்பட்டு போச்சு. அதனாலதான் இவர்களெல்லாம் தேகம் சேத்தனமாக தெரியுது. அது பார்த்தாலே சொல்லுவா, இது சேத்தனா இது அச்சேதனம் அப்படின்னு. ஆக தேகத்தை சேத்தனம் நினைச்சிட்டு நான் சொல்றா. ததா அகம் பிரத்யோபிக்க, சப்தத் மாத்திரம் போராது, அந்த அர்த்த பிரதீதியும் இருக்குன்னு சொல்லும். ஏன்னா சில சமயம் கவனமா பிரயோகம் பண்ணுவான். கவனமா பிரயோகம் பண்ணிட்டானேங்கிறதுக்காக அவன் ஏமாந்தவனாக மாட்டான். தேவதத்தா பார்த்து சிம்மம்னு பிரயோகம் பண்ணிட்டான் ஒருத்தன், அப்பதான் அவனுக்கு சிம்மத்துக்கும் தேவதத்துக்கும் வித்தியாசம் தெரியாம பேசுறானா அப்படின்னு கேட்டா இல்ல, கவனமான பிரயோகம். அவனுக்கே தெரியும். தெரிஞ்சு பண்ணினா கவன பிரயோகம், தெரியாம பண்ணினா பிராந்தி. அவனுக்கு தேவதத்தனுக்கும் சிம்மத்துக்கும் வித்தியாசம் தெரியாம இது சிம்மம் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அப்போ அது பிராந்தி. பிரயோகம் முக்கிய பிரயோகம். கவன பிரயோகமாக இருக்கும் பட்சத்துல அவனுக்கு பிராந்தி இல்லைன்னு சொல்லணும். அதனாலே அகங்கிற சப்த பிரயோகம் மாத்திரம் இல்லை, அகங்கிற பிரதீதியும் இருக்கு அப்படிங்கிறத சொல்ற. இத்தம் விவேகதா சாட்சியம் தேகாதி பிராணபூர்வகம் அந்தఃகரணம் ஆத்மானம் விபஜ்ய ஸ்வாத்மன பிருத்தக் மேல அன்வைக்கிறது. சர்வசாட்சிணம் ஆத்மானம் ஸ்வயஞ்சோதி ஸ்வலக்ஷணம் சத்தியம் அத்வைத்தம் சத்தியம் ஆனந்தம் அத்வைத்தம் அகமர்த்தம் சிந்தையே. நம்ம இவ்வளவு தூரம் பேசினோமே, இதெல்லாம் அந்தःகரணத்திலிருந்து சைத்தன்யத்தை பிரிக்கிறதுக்காக சொல்லிக் கொடுத்த யுக்தி. அப்ப இந்த மாதிரி விவேகம் பண்ணணுமா? விவேகம்னா அந்தःகரணமும் சைத்தன்யமும் சேர்ந்து ஒன்னா தெரிஞ்சிருக்கு. இதை உடைச்சிடம் வித்தியதே ஹிருதய கிரந்தி சொல்லி இதை உடைச்சு இதுதான் அந்தःகரணம், அதுல இது சைத்தன்யம், சைத்தன்யத்தை தனியா பிரிச்சுக்கணுமா? இதனால சாட்சியம் பிரிச்சாச்சுன்னா இந்த சாட்சி ஆத்மா, சாட்சியம் இருக்கே சாட்சியால பிரகாசிக்கப்படும் பொருள், அதுல சேர்ந்துருவான் அந்த அந்தःகரணம். அதான் தேகாதி பிராண பூர்வகம் அந்தःகரணம் ஆத்மானம் விபஜ்ய. அந்தःகரணம்னு சொல்லக்கூடிய அந்த பொய் ஆத்மா இருக்கே, அந்த ஆத்மா அனாத்மா நிஜமா, அந்த அனாத்மாவை ஆத்மாவிலிருந்து தனியாக பிரித்து அப்புறம் என்ன செய்யணும்? இப்ப வெறும் சுத்த ஆத்மாவனுக்கு கிடைச்சு போச்சு. அந்த சர்வசாட்சிணம் ஆத்மானம் விசிந்தையே, அதையே இவன் தியானம் பண்ணிக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். அது எப்படி இருக்கு அந்த ஆத்மஸ்வரூபம்? ஸ்வயஞ்சோதி ஸ்வலக்ஷணம், தானே பிரகாசிக்கக்கூடிய ஜோதிஷாக இருக்கு. தானே பிரகாசிக்கிறது, அதுக்கு பிரகாசகம்னு இன்னொன்னு தேவைப்படல. சத்தியம் சத்தியமாக இருக்கு, ஆனந்தமாக இருக்கு, அத்வைதம் ஒன்னே ஒன்னாக இருக்கு. ஆக அகமர்த்தம்ங்கிறது இந்த அனாத்மாவை கழட்டி விட்டால் என்னவா இருக்கும்னு கேட்டா இந்த ஸ்வயஞ்சோதிகி சத்தியம் ஆனந்தம் அத்வைதம், இதுதான் அந்த வஸ்து அகங்கிறது, வேற ஒண்ணும் இல்லை. ருத்ர விஷ்ணு பிரஜாநாத பிரமுகாக சர்வச்சேதனாக அகமேவ பரம்பிரம்மே தியாகு ஆத்மானமேவசி. இந்த விஷயம்லாம் அவ பெரியவாள்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கா. ஆறு ருத்ர விஷ்ணு பிரஜாநாத பிரமுகாக, ருத்ரன் என்ன, விஷ்ணு என்ன, பிரம்மா என்ன, இன்னும் இத மாதிரி பெரிய தேவதைகள்லாம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு இருக்கா. அதனாலதான் அகம் பிரம்மே தியாகு அகமேவ பரம்பிரம்மா இத்தியாகு, நான் பரம்பிரம்மம் அப்படின்னு அவ தன்னையே செபிக்கிறா. ஏன்னா அவளுக்கு தத்துவம் தெரிஞ்சிருக்கு. சேது சின்மாத்திரம் அத்வைதம் அகமர்த்ததையா பிருஷம் அங்கீகிருத்திய அகம் அத்வைதம் பிரம்மேத்யாகு ந தேகதா. அவெல்லாம் நான் தான் அத்வைதம் பிரம்மா அப்படின்னு சொல்றாளே, அவள் நம்மளை போல தேகத்தை பார்த்து சொல்லல. தேகத்தையோ அந்தःகரணத்தையோ வச்சுட்டு அது அத்வைதம்
அதுதான் அகம் பிரம்மாஸ்மின்னு அவ சொல்லலையா. அப்ப என்ன சொல்றார், எதை வச்சு இந்த அகம் பிரம்மிவாஸ்மின்னு சொல்றா? சின்மாத்திரம் அத்வைதம், அந்த சின்மாத்திரமான அத்வைத ஸ்வரூபம் இருக்கே ஆத்மஸ்வரூபம், அதை புரிஞ்சு அதுதான் இந்த அகங்கிற ரூபத்திலும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகரிக்க அகம் அத்வைதம் பிரம்மா, அத்விதீயமான அந்த பிரம்மஸ்வரூபமே நான் அப்படின்னு சொல்றாளே தவிர தேகத்தை வச்சுட்டு இதுதான் பிரம்மம் அப்படின்னு அவ சொல்லலே. தேக திருஷ்டியில அந்த வாக்கியம் கிடையாது. மாத்திரம் சர்வகம் சத்தியம் சம்பூர்ணம் சுகம் அத்வயம், சம்பூர்ண சுகம் அத்வயம் சாட்சாத் பிரம்மைவ நைவான்யத்து இது தத்துவவிதாம் ஸ்திதி. இந்த தத்துவவித்துகள்லாம் இருக்காளே அவ என்ன சொல்றானா, இந்த சின்மாத்திரம் எல்லா இடத்திலும் வியாபகமாக இருக்கு, சர்வகம் சத்தியம் பாதம் இல்லாததாக இருக்கு, சம்பூர்ணம் திருவித பரிச்சேத ரஹிதமாக இருக்கு, அத்விதீயமாக இருக்கு. இந்த இதுதான் பிரம்மம், இதுதான் இருக்கே தவிர வேற எதுவும் இல்லைங்கிறாளாம். இதை தவிர்த்து ஏதாவது இருக்கானா ஒண்ணும் இல்லை. நைவான்யத்தை இது தத்துவவிதாம் ஸ்திதி. எதெல்லாம் இல்லாத போகுமோ அது எப்பவுமே இல்லை, அதெல்லாம் பிராந்தி மித்யா அப்படின்னு தத்துவவித்துகள் சொல்லுவா. சாஸ்திரம் சத்திய சிதானந்தம் அனந்தம் வஸ்து கேவலம் சுத்தம் பிரம்மேதி ஸ்ரத்தம் பிராக வேதவிதாம்பராக. ஏ வேதவிதாம்பராக, வேதவித்து சிரேஷ்டர்களே, சாஸ்திரம் என்ன சொல்றது தெரியுமா? சாஸ்திரம் பிராக, சாஸ்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வெறும் அந்த சத்தியச்சித ஆனந்த அனந்த ஸ்வரூபம் இருக்கே அதுதான் சுத்த பிரம்மம் அப்படின்னு சஸ்ரத்தம் திருப்பி திருப்பி நமக்கு புரியறதுக்காக சொல்றது தாற்பயம்னு சொல்றதுதான். சாஸ்திரம் தாற்பயம்னு சொல்றதுன்னு சொன்ன அதுதான் வாஸ்தவ பரமார்த்தம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அதனால என்ன ஆகுது, பிரத்யகாத்மாயம் அத்வந்த்வஹ சாட்சி சர்வஸ்ய சர்வதா சத்யஜான சுகானந்த லக்ஷணஹ சர்வதா அனகாஹ. ஏ அனகாஹ, அகம்னா பாபம், பாபம் இல்லாதவர்களே, நம்ம பிரத்யேகாத்மா எப்படி இருக்கு தெரியுமா? அத்வந்த்வஹா, தீதியம் இல்லாதது, அத்வைதமாக இருக்கு. சாட்சி சர்வஸ்ய, எல்லாத்துக்கும் சாட்சியாக இருந்துருக்கு, எப்போதும் இருந்துருக்கு, நித்தியம். சத்திய ஜான சுக அனந்த ஸ்வரூபமாக எப்போதும் இருந்துருக்கு. அதுக்கு என்ன ஸ்வரூபம் வர்ணிச்சிருக்கோ அது அப்படியே இருக்கு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதோயம் பிரத்யகாத்மைவ வானுபூதி ஏக கோச்சரஹ சாஸ்திரசித்தம் பரம் பிரம்மா நாபரம் பரமார்த்ததா. இப்படி சொன்னோமே, இந்த பிரத்யகாத்மா, இந்த பிரத்யகாத்மா தான் சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட பரம்பிரம். இது சாஸ்திரம் சொல்லி கொடுத்தது மாத்திரம் இல்ல, அந்த சாஸ்திரம் சொல்லி கொடுத்தத மனசுல வாங்கிண்டு அத சாதனம் பண்ணினால் சுவானுபூதிக்கு விஷயமா எனக்கும் அது புரியும். வெறும் பரோட்சமாக புரியுறது இல்லை, சுவானுபூதி சாட்சாத்காரம். ஆக சுவானுபூத்தியேக கோச்சரகா, சுவானுபூத்தின்னு சொன்னா சுப்பிரகாசமானதுதான், அந்த அனுபவத்தினாலேயே அது தெரியுது. வேற இன்னொன்னு தெரியப்படுத்தக்கூடிய பிரகாசமே கிடையாது. அதனால சுவானுபூத்தியேக கோச்சரமா இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய தத்துவம், அதாவது உண்மையான ஸ்வரூபமானது, இப்ப சொன்னோமே சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, இதுதான் அப்படிங்கிறது சாஸ்திர சித்தம். சாஸ்திரம் தான் இதை சொல்லிக் கொடுக்குறது, இப்படி இருக்கு. அதனால இது சாஸ்திர சித்தம். லோகத்துல முன்னாடியே தெரியாதேன்னு கேட்டா தெரியாம போனா பரவாயில்ல, அவளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால சாஸ்திர சித்தமான ஸ்வரூபம் இதுதான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. எதனுடைய ஸ்வரூபம்? நம்ம ஸ்வரூபம், ஆத்மாவுடைய ஸ்வரூபம், பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் இல்லை. பரமாத்மா அதுலயேதான் பரமாத்மா ஜீவாத்மாங்கிறது விசாகமே தவிர அத்விதீயமான சத்தியஞான ஆனந்த ஸ்வரூபம் இருக்கே, ஆனந்த ஸ்வரூபம் இதுதான் ஆத்மா. நாபரம் பரமார்த்ததா, இதை விட்டுட்டு வேற எதுவுமே பரமார்த்தம் கிடையாது, ஆத்மாவும் கிடையாது. 48 ஸ்லோகம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் 49 அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.